டீச்சர் அடிக்கிறான், டீச்சர் கில்றான் டீச்சர்னு மாணவர்கள் எல்லாம் ஓடி போய் வகுப்பறையில் ஆசிரியரிடம் முறையிடுவது போல இன்றைக்கு அதிமுகவை ஒரு மாணவர்களாக மாற்றி வைத்துக்கொண்டு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆசிரியராக பாஜக இருக்கிறது. திரு செங்கோட்டையன் இப்பொழுது ஒற்றுமை நோக்கி அவர் பேசியிருக்கிறார். ஒற்றுமை என்பது எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கையிலே கெட்ட வார்த்தை. ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, தன்மானம் முக்கியம். ஆமாம், அதான் என்ன தன்மானம் முக்கியம்? 12:30 மணி வரைக்கும் பெரம்பலூரில் அவர் வருவார்னு சாலைகளிலேயே காத்திருந்த பொதுமக்களுடைய அந்த காத்திருப்பை நம்ம பார்க்குறோம். இது தமிழக அரசியலில் எதை உணர்த்துது? திரு விஜய் அவர்களுக்கு தருணம் சரியாக இருக்கிறது, காலம் சரியாக இருக்கிறது, களமும் சரியாக இருக்கிறது. கட்ட வரைக்கும் தம்பி அரசியலுக்கு வரணும்னு வரவேற்றது. இப்போது உன்னை யார் அரசியல் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாக என்ன கட்டிக்க மாட்டோம்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு தெரிவாங்க. அதுபோல தான் நான் திரு சீமான் அவருடைய கோபத்தை நான் பார்க்கிறேன். இந்த 2026 களம் யாருக்கெல்லாம் சாதகமாக அல்லது பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ இருக்கக்கூடிய நிலை நீடித்தால் முதலிடத்தை மிக கம்ஃபர்ட்டாக புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் தமிழக அரசியல் களம் தகிக்க தொடங்கிறதுன்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் நம்மளோட அரங்கத்துக்கு நமது எம்ஜிஆர் நமது அம்மா நாளிதழோட முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். தமிழக அரசியல் களத்தோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினசாக தான் இருக்குன்னு சொல்லணும். யாருக்கு சாதகமாக இருக்கிறதா பார்க்குறீங்க சார் தமிழக அரசியல் களம்? இன்றைய சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகச் சாதகமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதுதான் யதார்த்தம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிர்வாகத்துக்கு எதிரான பெருத்த கோபம் இருப்பதாக நான் உணரவில்லை. ஆட்சியை தூக்கி வீச வேண்டும் என்கின்ற கோபம் எல்லாம் மக்களிடம் இருப்பதாக இல்லை. 2010-11 வாக்கில் 11 தேர்தலுக்கு முந்தைய காலத்தை எடுத்திங்கன்னா ஈழத்தில் நடந்த இன அழிப்பு அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு கோபமாக மாறியது. அப்போது அந்த மின்வெட்டு, அப்புறம் ஸ்பெக்ட்ரம், இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருத்த சோதனைகளை கொடுத்தது. ஆனால் அது போன்ற நிலை இப்பொழுது இல்லை. இவை யாவிற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள், திமுக எதிர்ப்பவர்கள் எல்லாம் பல பக்கத்தில் நிற்கிறார்கள். இவை அனைத்திற்கும் மேலான திமுகவுக்கான சாதகம் என்பது பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிளவிலிருந்து அடுத்தடுத்த பிளவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமைப்படுத்தப்படாத இயக்கம், ஏறத்தாழ ஒரு இரு சமூக அமைப்பு போல அதிமுக தன்னை குறுக்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிணை கைதியாக மாறி அதிமுகவினுடைய தலைமை கழகம் டெல்லியில் இருப்பதாக அதிமுக தொண்டர்களை பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு குறையோ நிறையோ டெல்லியிலிருந்து அழைப்பு வருகிறது, அங்கிருந்து அழைப்பானை சமன் வருகிறது, இங்கிருந்து ஓடுகிறார்கள், அங்கே போய் முறையிட்டு வருகிறார்கள். ஆக அதிமுகவை ஒரு கிளை நிறுவனமாக பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள். ஆக இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சாதக சூழ்நிலையை உருவாகியிருக்கிறது. ஓகேங்க சார். சார், இப்போ ஒரு நல்ல ஆளுங்கட்சி, வலுவான ஒரு ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல எதிர்கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிமுக எந்த அளவுக்கு எதிர்கட்சியாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த 4 ஆண்டுகால பயணத்தில் உட்கட்சியில் இருக்கிற போராட்டங்களே ஒரு பெரிய போராட்டங்களாக இருக்குது. அப்போது சமீபத்திய நிகழ்வுன்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு 10 நாள் கெடு கொடுக்குறாரு. அடுத்த நாளே அவரை அடிப்படை உறுப்பினர் பதவி தவிர மற்ற எல்லா பொறுப்புகளையுமே எடப்பாடி அவர்கள் பறிக்கிறாரு. இந்த செயல்பாட்டை எப்படி சார் நம்ம பார்க்கலாம் அதிமுகவில்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிளவுக்கு திமுக காரணம் அல்ல. அதிமுகவை பிளவு நிலையில் நீடிக்க வைத்து உட்கட்சி பிரச்சனைகளை உருவாக்கி அமைதியாக இருந்த இயக்கத்தில் பல கலைபரங்கள் எடுப்பதற்கு காரணமே எடப்பாடி தான். அவரை பொறுத்தவரை அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதெல்லாம் அவசியமில்லை. கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும். கட்சியை நான் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு என்னை நான் தற்காத்துக் கொள்வேன் என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கிறது. இந்த இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட அவர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அதிகாரம், ஆட்சி, வெற்றி இவையெல்லாம் முக்கியமில்லைங்கிறார். ஆக தோல்வி என்பது 11வது தோல்வியை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, தன்மானம் முக்கியம். ஆமாம், அதாங்க. என்ன தன்மானம் முக்கியம்? என்னை பொறுத்தவரை இவருக்கு மட்டும் இல்லையே, அது ஓபிஎஸ்க்கும் தன்மானம் முக்கியம் இல்லையா? மற்றவர்கள் உமக்கு முதலமைச்சர் பதவியை உருவாக்கி கொடுத்த திருமதி சசிகலாவுக்கும் தன்மானம் இருக்கு அல்லவா? உங்களுக்கு கூவத்தூரில் வந்து உங்களுக்கு அதிமுக ஆட்சியை அம்மா அமைத்து கொடுத்து விட்டு போன அரசாங்கத்தை உங்கள் கையில் ஒப்படைப்பதற்கு உழைத்த தினகரனுக்கும் தன்மானம் இருக்கு அல்லவா?
ஆக இவருக்கு மட்டும்தான் எல்லா தன்மானமும் இருக்கிறது என்பது போல. ஆக சுயநலம். ஒரு தலைவர் என்பவன் தன்னை கரைத்து கொண்டு இயக்கத்தை வலுப்படுத்தினால்தான் தலைவன். அதனால்தான் சிரசு தலைன்ற வார்த்தை வர்றதே அதனால தான். அவன் தலைவர்களை உருவாக்கணும், தலைமை தாங்கி முன்னின்று பாதிப்பு நான் ஏற்றுப்பேன், ஆனால் இயக்கத்தை நான் தற்காப்பேன் என்று சொன்னால்தான் தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக எடப்பாடி இல்லை. தனிப்பட்ட அவருடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார். திரு செங்கோட்டையன் இப்பொழுது ஒற்றுமை நோக்கி அவர் பேசியிருக்கிறார். ஒற்றுமை என்பது எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கையிலே கெட்ட வார்த்தை, அதை பேசக்கூடாது. அந்த ஒற்றுமை என்பது உலகத்திலேயே நான் பார்த்தவையே, ஒரு சில அரசியல் தலைவர்கள் தான் முதலமைச்சராவதற்காக எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி கொண்டு முதலமைச்சர் இருக்கையில் உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர்களெல்லாம் தூக்கி போடுவாங்க. ஆனால் நான் முதலமைச்சரே ஆகாமல் போனாலும் பரவாயில்ல, உங்களை சேர்க்க மாட்டேன் என்கிற ஒரு வன்மத்தை கையில் பிடித்து கொண்டு எடப்பாடி எடுக்கக்கூடிய அரசியல் எல்லோரையும் கொண்டு போய் கவிக்கப் போகிறது என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை ஆட்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். அவர் தெரிந்தனால தான் சொல்கிறாரு, ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, இப்போ தோல்வியை ஏற்றுக்க, இன்னொரு தோல்வி வரும் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துகிறார். திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை கட்சி ஒற்றுமை என்று பேசுகிறார். இவர் எப்போ பேசியிருக்கணும்? வானகரத்தில் பொதுக்குழு நடத்துவதாக சொல்லி, ஒரு ஓட்டில் இருவர் தேர்வுன்னு சொல்லி கட்சி தேர்தலை நடத்திட்டு, ஒற்றை தலைமை கற்பனை என்று நல்லவர் போல பேசிவிட்டு, திடீரென்று ஒரு நாள் நான் தான் அதிமுகவுக்கு அதிபர் என்று வானகரத்தில் ஒரு கலவர பொதுக்குழுவை நடத்துகிற போது, ஒரு மூத்தவர் ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டு அவர் அங்கிருந்து வெளியேறிய போது அவருடைய வாகனத்தின் காற்றெல்லாம் பிடுங்கப்பட்டு ஒரு மிக பெரும் அவமானம் நிகழ்த்தப்பட்டது. எந்த ஓபிஎஸ் உடைய தயவிலே 4.5 வருஷம் ஆட்சி நடத்தினாரோ, ஆட்சி முடிந்தவுடன், இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது செய்யலை, அப்போ அவருடைய தயவு தேவைப்பட்டது. ஆக ஒருவருடைய பயன்பாட்டை முழுமையாக தன்வசப்படுத்தி அதெல்லாம் அனுபவித்து கொண்டு காலம் முடிந்தவுடன் அவரை கட்டம் கட்டி தூக்குகிறார். அன்னைக்கு செங்கோட்டையன் கொதித்திருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் இது தப்புங்க என்று சொல்லியிருக்கணும்ல. அன்றைக்கும் ஓர கண் கொண்டு அவரும் பார்த்துக்கிட்டு அமைதியை தானே இருந்தார். பிறருக்கு வருகிற கேடை தடுக்காத போது உமக்கு வருகிற கேடை யார் தடுப்பார்? இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். அவருக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. எடப்பாடியை வசப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தது 2 ஆயுதம். ஒன்று, வழக்கம் போல் இன்கம் டேக்ஸு, இடி. அரசியலுக்கு இராணுவத்தை தவிர இராணுவத்தையும் பயன்படுத்துவதாக தான் நான் நினைக்கிறேன். ஆக எடப்பாடியை பயமுறுத்துவதற்கு அவர்கள் கையில் எடுப்பது 2 தான். ஒன்று, அமலாக்கப்பிரிவு. ஈரோட்டில் ஒரு அமலாக்கப்பிரிவு சோதனை நடந்தது. அந்த சோதனையில் 250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதாக, 750 750 crores வரி ஏய்ப்பு மட்டுமே 750 கோடினா அவர் சம்பாதித்த விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுப்பார். இந்த சோதனை நடந்து அடுத்த வாரத்திலேயே எடப்பாடி தன் நிலையிலிருந்து பிறழ்ந்து பேசினார். அது வரையும் என்ன சொன்னார்? பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று பேசினார். 26, 29, 29, 31 வரையும் இல்லைன்ட்டார். ஸோ அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தவரை அவர் உறுதியை குலைத்தது அந்த அமலாக்கப்பிரிவு சோதனை. அடுத்து இன்னொன்று என்னென்னா, ஒருவேளை இதற்கு பிறகும் நீ பிடிவாதம் பிடித்தால் அதிமுகவில் நாங்கள் இன்னொரு தலைமையை உருவாக்க முடியும் என்பதற்காக ஏற்கனவே இதே செங்கோட்டையனை டெல்லிக்கு வர வச்சு பேசினாங்க. திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் மார்ச் மாத வாக்கில். சரியா? ஆமாம். ஆக அவரை அச்சமூட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் செங்கோட்டையன். அதை பாஜக செய்தது. பாஜகவுக்கு தெரியும், செங்கோட்டையனை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த செங்கோட்டையனை எடப்பாடி ஏற்க மாட்டார், வீழ்த்துவார் என்று தெரியும். அவர்களை பொறுத்தவரை அதிமுகவை துண்டு துண்டாக சிதைப்பது தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நிலைக்கு முழுமையான காரணம் பாரதிய ஜனதா கட்சி. இங்கு மட்டுமல்ல, அவர்கள் எங்கெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ கூட்டணி வைத்த அத்தனை கட்சிகளுக்குமான நிலை இதுதான். இதனை அதிமுக தொண்டர்களுக்கு கூட புரிந்திருக்கிறது, தலைவர்களுக்கு புரியாத போல இருக்கிறார்கள். ஆக எடப்பாடி செங்கோட்டையனை சிதைப்பதற்கு, தூக்கி வெளியே போடுவதற்கு, இந்த பிளவு வருவதற்கு காரணம் யார்? பாஜக தான். ஒரு கட்சிக்கு ஒருவர் தலைவராக இருக்கிற போது அவருக்கு போட்டியாளராக கருதப்படுகிற ஒருவரை தனியாக கூப்பிட்டு பேசினால் அந்த சம்பந்தப்பட்டவருக்கு மனதுக்குள் கோபம் வந்துடும் அல்லவா? இவர் நமக்கு எதிராக இவரை கொம்பு சீவுகிறார்கள், நமக்கு எதிராக இவரை தயார்படுத்துகிறார்கள் என்கிற போது அவரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற கட்டம் கட்டுகிற வேலையை அப்பொழுதே எடப்பாடி ஆரம்பித்து விட்டார். ஆக இப்பொழுது செங்கோட்டையனை பயன்படுத்திவிட்டு பாஜகவும் கைவிட்டதாகத்தான் தோணுகிறது. இப்பொழுது பாஜக அவரை முன்னிறுத்திய காரணத்தால்
செங்கோட்டையனோடு பழனிசாமிக்கு பகை வந்து இப்பொழுது அவரை நீக்கி இருக்கிறார். ஆக இன்னொரு மாடத்தை, இன்னொரு பிளவை பாஜக உருவாக்கி இருக்கிறது. இந்த பிளவுகள் இன்னும் நீளலாம். அடுத்து வேலுமணியை பாரதிய ஜனதா கட்சி அடுத்து ஒரு முறை டெல்லியை கூப்பிட்டு போயிடுச்சுன்னா அவரை நீக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவாரு. விமர்சகர்கள்லாம் சொல்கிறது இடி ஐடி ரைடுக்கு பயந்து தான் கூட்டணி வச்சதா விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி 2017 அம்மாவோட மறைவுக்கு பிறகு எங்களோட ஆட்சியை வந்து கலைக்க பார்த்தாங்க. கிட்டத்தட்ட டிடிவி தினகரனை ஒரு மறைமுகமாக அவர் சாடுறாரு. 18 எம்எல்ஏக்களை கொண்டு போய் ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்தது. ஆனால் அதை காப்பாற்றினது மத்திய அரசுன்னு முதல் முறையாக அவர் வந்து ஒப்புக்கொள்கிறாரு. அந்த நன்றி கடனாக தான் இப்போ நாங்கள் கூட்டணியாக வைக்கிறோம் அப்படின்னு கூட்டணிக்கு ஒரு காரணத்தை முன்வைக்கிறாரு முதல் முறையாக. எப்படி சார் பார்க்கலாம்? இது முழுமையாகவே எடப்பாடியினுடைய அரசியல் சந்தர்ப்பவாதம். ஒரு பத்திரிகையாளராக நீங்களே யோசிச்சு பாருங்கள். 2017 என்ன நடந்தது? அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இங்கே தொடர வேண்டும் என்று பாஜக ஆசைப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ்ஸிடமிருந்து முதலமைச்சர் பதவியை திரும்ப பெறுவதற்கு அதிமுகவினுடைய அன்றைய தலைமை பொறுப்பை முன்னெடுத்த திருமதி சசிகலா முயற்சித்தார். அதை தடுப்பதற்கு பாஜக முயற்சித்தது. ஆனால் அன்றைக்கு பாஜகவால் அந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது என்பது பச்சை பொய். அன்றைக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது கூவத்தூருடைய முகாமிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அடைகாத்து ஆட்சியை காப்பாற்றி முதலமைச்சர் பதவியை எடப்பாடிக்கு மகுடம் சூட்டியது திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் தான். அதனால் அவர் சொல்கிறது பொய். சரி, இவர் சொல்கிறாரு நான் பாஜகவின் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தேன், அதனால தான் நான் வந்து நன்றி கடன் செலுத்துகிறேன்னு சொன்னேன். குரலையுமே அவர் மேற்கோள் கட்டுறாரு. ஆமாம், அது ரொம்ப தப்பு. அந்த குரலையும் முன்னாடி தப்பாக சொல்லிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் சரி பண்ணி சொல்கிறாரு. அது ஒரு குரல் தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே குரலை திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு, என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை எடப்பாடி என்ற நபருக்கு. இதுதான் பொருந்தும் அவருக்கு. குரலையும் மாற்றிட்டீங்க. ஆமாம், என் நன்றி கொண்டாருக்கும் உய்வில்லாம் உய்வில்லை எடப்பாடி என்ற நபருக்கு என்பதுதான் உண்மை. இவருக்கு எங்கெங்க நன்றி இருக்குது? உண்மையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இவருக்கு என்ன முன்சிப் பதவியாக கொடுத்தாங்க? முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்கல்ல. திருமதி சசிகலா முன்மொழிகிற வரை எடப்பாடி யாருக்காவது தெரியுமா? அமைச்சராக இருந்திருக்காரு. அமைச்சர் அது யாருக்கு தெரியும்? அமைச்சர் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? எத்தனையோ அமைச்சர்கள் அவர் ஒருவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு பதம் உலகெங்கும் தெரிவதற்கு காரணம் யார்? அந்த அம்மா உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்றியாக இருந்தீங்களா? உங்கள் ஆட்சியை உருவாக்கி கொடுப்பதற்கு உழைத்தவர்கள் திரு டிடிவி தினகரன் ஒன்று அல்லவா? அவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து உங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது அவர் எதிர்த்து வாக்களித்தாலும் அடுத்த நாலரை இவரோட ஆட்சியை நான் கேட்குறேன். எதிர்த்து வாக்களித்தவரை ஏன் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து துணை முதல்வர் கொடுத்தீங்க? நீங்கள் முதலமைச்சராக உட்கார்றதுக்காக தானே கொடுத்தீங்க. துணை முதலமைச்சர் பதவி என்பதே முதலமைச்சர் பதவியை நீங்கள் உட்கார்ந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வகை லஞ்சம் தானே. எனக்கு எதிர்த்து வாக்களித்த உங்களுடைய ஆதரவு தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. 4 வருடம் ஆட்சி நடத்துவதற்கு ஒத்தாசையாக இருந்தவர் ஓபிஎஸ் தானே. அவருக்கு உண்மையாக இருந்தீங்களா? இப்போ சொல்கிறாரு நான் பாஜகவுக்கு அப்படின்னு. நாங்கள் 2024 மோடி 3ஆம் முறை பிரதமராக வருவதற்கு டெல்லி வரை சென்று ஆதரிக்கிறேன் என்று வலப்பக்கத்தில் உட்கார்ந்து விட்டு இறங்கி இடப்பக்கமாக ஓடி வந்து விட்டார். என்ன காரணம்? அப்போ நன்றி மறந்து போச்சா? சித்தாந்தத்துக்கு மாறாக உள்ளக்கூடிய எஸ்டிபிஐயில் போய் உட்காந்து நான் கூட்டணி இல்லை, இந்த தேர்தல் இல்லை, எந்த தேர்தல் வரைக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மசோதாக்களை எல்லாம் சட்ட திருத்தங்களை எல்லாம் அரசியல் அழுத்தங்கள் கொடுத்ததுனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஆதரிச்சுவிட்டோம். பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வந்து விருப்பப்பட்டு வைக்கல, இனி இந்த தப்பை பண்ண மாட்டோன்னு சொன்னாரா இல்லையா? அத்தனையும் போய் இவருக்கு நன்றி அப்போ இடையில ஏன் காணாமல், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நன்றி ஏன் நடுவில் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு? பாஜகவை மாநகராட்சி தேர்தலில் அவமானப்படுத்தி வெளியேற்றினது யார்? உள்ளாட்சி தேர்தலில் வெளியேற்றினது யார்? சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை கழட்டி விட்டது யார்? இத்தனை வேலையும் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிற, இடைத்தேர்தலாம் கழட்டி விட்டார்ல. பாஜக கொடியவே ஈரோட்டில் காட்டாதீங்கன்னாரா இல்லையா? தேர்தல் காரியாலயத்தில் வைக்கப்பட்ட மோடியினுடைய படத்தை அப்புறப்படுத்த சொன்னார் சார். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பிஜேபியால் தான் நம்ம தோத்தோன்றதை திரு ஜெயக்குமார், திரு சி வி சண்முகம், கேபி முனுசாமி போன்றவர்களை எல்லாம் சொல்ல விட்டாரே. அன்னைக்கு நன்றி கடன் எங்கே போச்சு? இன்றைக்கு சந்தர்ப்பவாதம். தன் பதவியை, கட்சியை, அரசியலை பயன்படுத்தி தக்க வச்சுக்கிறதுக்காக ஒருவேளை இந்த புரட்சி குழுலாம் இருக்கு இல்லையா, உரிமை மீட்பு குழு, ஒருங்கிணைப்பு குழு, திருமதி சசிகலா, அமமுக திரு தினகரன் போன்றவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து சீனியரான செங்கோட்டையனை ஒன்றுபடுத்தி
எடப்பாடியை தனிமைப்படுத்தி சின்னத்தில் அவர்கிட்ட கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஆக தன் அதிகாரம் போய்விடுமோ என்கிற பயம் வந்த உடனே இவர் நன்றிங்கிறாரு, பாஜகவுக்கு நன்றி கடன்கிறாரு, பாஜக தான் எங்களை காப்பாற்றி கொடுத்துச்சுன்னு சொல்கிறாரு. தவறு இல்லையா? அத்தனையும் போய் இது ஒரு சந்தர்ப்பவாதம். சார், இப்போ வந்து நடப்பு அரசியல் சூழலில் எப்போலாம் அதிமுகவில் உட்கட்சி பூசல் வெடிக்குதோ, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பார்க்குறாரு. அடுத்த சில நாட்கள்லேயே நான் யாருக்கும் பயப்படுற ஆள் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் அடுத்த நாளே போய் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பார்க்குறாரு. அப்போ அதிமுகவில் ஒரு சிக்கல் எழும்போதெல்லாம் பாஜக தேசிய தலைமையில் போய் அதிமுக முறையிறதை எப்படி சார் பார்க்கலாம்? அதைத்தான் நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு பல துணை அமைப்புகள் உண்டு. விஸ்வ ஹிந்து பரிஷத், பிஹெச்பி, இந்து முன்னணி, RSS இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுபோல் பாஜகவுக்கு ஒரு துணை அமைப்பாக அதிமுக மாறி இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து நான் ராமரை கும்பிட போகிறேங்கிறாரு. மன அமைதிக்காக இப்போ அதிமுகவினருக்கு குலதெய்வம் ராமரா? அவர் சொன்னதே தவறு. ஹரிதுவாரில் ராமர் கிடையாது, சிவன் தான் இருக்காரு. அயோத்தியில் தான் பலராமர் இருக்காரு. பிரதாங்களுக்கு அதுவே போய் தான் சொன்னார். ஆக டீச்சர் அடிக்கிறான், டீச்சர் கில்றான் டீச்சர்னு மாணவர்கள் எல்லாம் ஓடி போய் வகுப்பறையில் ஆசிரியரிடம் முறையிடுவது போல இன்றைக்கு அதிமுகவை ஒரு மாணவர்களாக மாற்றி வைத்துக்கொண்டு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆசிரியராக பாஜக இருக்கிறது. இதுதானே உண்மை. அனைத்திந்திய அதிமுக இன்றைக்கு பாஜகவினுடைய ஒரு கிளை பிரிவாக மாறி இருக்கிறது. அம்மா இருந்தால் அப்படி நடக்குமா? டெல்லிக்கு வர சொல்லி பேசுவாங்களா அம்மாவை? இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தபோது அமித்ஷா இங்கே வந்து பேசிட்டு போனார்ல. இப்பொழுது மாதம் மாதம் ரேஷன் வாங்குற மாதிரி போய் அறிவுரை வாங்கிட்டு வராங்களே. இதனால ஏன் வந்தது? ஒன்று சொல்லுவாங்க, மெத்த வீட்டுக்காரனுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா ஒத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவாங்க. மெத்த வீட்டுக்காரன்ட்ட ஒற்றுமை குலைந்தால் ஒத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான். நீங்கள் ஒன்றுபட்டு இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. ஆனால் இன்றி ஒன்றுபடுவதற்கும் பாஜக அனுமதிக்காது. அவர்கள் நினைத்தால் நிமிடத்தில் ஒன்றுபடுத்த முடியும். அதில் ஒன்று மட்டும் உண்மை. இந்த 2017 திரு OPS அவர்களை இணைத்து வைத்து அந்த ஆட்சியை கவலைவிடாமல் பாதுகாத்ததில் பாஜகவுக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் ஆட்சியை அமைத்து கொடுத்தது யார்? உருவாக்கினது அவங்க இல்லை. உருவாக்கி கொடுத்ததை வாகனத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு ஓட்டுநர்னு சொன்னால் அது பெரிய விஷயம் இல்லை. உருவாக்கி கொடுத்ததுன்றது முக்கியம் இல்லைவா? அதுபோல் அன்னைக்கு பாஜக ஒரு வார்த்தை சொன்ன உடனே OPS சேர்த்துக்கிட்டாங்கல்ல. அதுபோல் இன்றைக்கு பாஜக ஏன் ஒரு உத்தரவு போடக்கூடாது? எல்லாரும் ஒன்றாங்கன்னு ஒன்று ஆவாங்க. அதனை பாஜகவே விரும்பவில்லை, விரும்பாது. என்ன காரணம் சார்? அவர்களை பொறுத்தவரை எவ்வளவு காலம்தான் திராவிட இயக்கங்களுடைய பின்னாலே ஓடிக்கொண்டிருக்க முடியும்? அவர்களை 67க்கு முன்பு ஒரு தேசிய கட்சி, ஒரு திராவிட கட்சி, திமுக vs காங்கிரஸ்னு இருந்தது. அது போன்ற ஒரு நிலை தமிழகத்தில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு திராவிட கட்சி திமுகவை இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அச்சுறுத்த முடியாது. அவர்கள் அடிபணிய மாட்டார்கள், உரிமையை உக்கரமாக சொல்வார்கள். எத்தனை நீங்கள் அமலாக்கப் பிரிவு, வருமான வரி சோதனை, நீங்கள் எதை கொடுத்தாலும் அவங்க மிஸ்ஸாவெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க நிறைய சிரமங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சித்தாந்த இயக்கம். அந்த சித்தாந்த இயக்கத்தை அவ்வளோ சாதாரணமாக தட்ட முடியாது. திராவிட இயக்கமாக இருந்தாலும் அதிமுக ஒரு ஸ்டார் வேல்யூ இயக்கம். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, அம்மான்ற ஒரு நட்சத்திர அந்தஸ்தை நம்பி இருந்த இயக்கம். இன்னொரு நட்சத்திர அந்தஸ்து படைத்த தலைமை அதிமுகவுக்கு வந்துட்டா அந்த இடத்திற்கு வர ஆசைப்படுகிற பாஜகவுக்கு அது கனவு பழிக்காமல் போயிடும். அதனால் எடப்பாடி போன்ற ஒரு பலவீனமான தலைமை கையில் வைத்துக்கொண்டு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பது. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், RSS நிகழ்ச்சிக்கு தலவாய் சுந்தரம் போனார். RSS உடைய மாநாட்டுக்கு வேலுமணி போகிறாரு, முருகர் மாநாட்டுக்கு. மதுரையில் நடந்த மாநாட்டில் பெரியாரும் அண்ணாவும் விமர்சிக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள். அந்த மேடையில் செல்லூர் ராஜு எல்லாரும் உட்கார்ந்து, உதயகுமார் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கிறார். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? இவருடைய கொள்கையை மறந்து விட்டது. பாஜகவோடு சேர்ந்து கொள்கையும் மறந்து போனது. இவர்களுக்கு இனமானம், தன்மானம் என்பதெல்லாம் மறத்து போய்விட்டது. பிட்டாக போயிட்டாங்க. பிஜேபிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேலுமணி பாஜக ஆளு, தங்கமணி பாஜக ஆளு, தலவாய் சுந்தரம் பாஜக ஆளு, செங்கோட்டையன் பாஜக ஆளு. அதிமுகவில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் அல்லாத அதிமுக என்பது இப்பொழுது சின்ன குழுவாக மாறிவிட்டது. இப்பொழுது எடப்பாடியும் அதுக்கு சரியாயிட்டார். ஐயா நானே வந்துடுறேன், ஐயா நானே சொல்கிறேன், பாஜக தான் சூப்பர், அவங்களுக்கு நான் நன்றி கடன், இந்த பாஜகவுக்கு நன்றி கடன் செலுத்த தான் எடப்பாடி இந்த அதிமுக நடத்திட்டு இருக்காரு. ஆக பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் அவங்க கட்சியை வளர்க்கத்தானே நினைப்பாங்க. அது தவறும் கிடையாது. நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க. காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரிந்தவன் அள்ளி கொண்டு போவான். நீங்கள் பத்திரமா வச்சுக்கலைன்னு சொன்னால் இப்போ போகிற வர ஆளுங்களை பற்றி எடுத்துட்டு தான் போவான். அம்மா இருக்கிற போது எப்படி இருந்தது?
ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது இருப்பது என்பது செல்லரித்து போன ஒரு மிச்சம். 10 தேர்தல்களிலே தோற்று போன ஒரு இயக்கம். அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இருக்கும். என்னைக்காவது இது ஒன்று முதலிடம் இல்லைன்னா 2வது இடம். அதிமுக 13 தொகுதிகளில் 3 இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போன வரலாறு உண்டா? 7 இடத்துல கட்டுத்தொகை இழந்த வரலாறு உண்டா? விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 5000 ஓட்டு ஒரு கவுன்சிலர் ஓட்டை 31 வருடங்கள் ஆட்சி செய்த அண்ணா திமுக பெற்ற அவமானம் உண்டா? இதெல்லாம் எந்த நிலை? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளந்தாச்சு. பாஜகவை அடுத்த நிலைக்கு வரணும்னு திட்டமிடுறாங்க. 2029 அதிமுக வாக்குகள் தங்களுக்கு ஆதரவாக மாறும் என்பதற்கான 29 நோக்கி அதிமுகவின் வாக்கு வங்கியை தன்வசப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு பாஜக திட்டமிடுகிறது. சார், அரசியலில் நீங்கள் ஒரு மிக நீண்ட பாரம்பரியம் கொண்டவர், நிறைய விஷயங்களை பார்த்தவர். உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறது சரியாக இருக்கும். இப்போது 2024 மக்களவைத் தேர்தலின் போது என்டிஏ கூட்டணி, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒரு 18% வாக்கு வாங்கினதாக சொல்கிறாங்க. இப்போது அதிமுக கூட்டணி தனியாக இருக்குது, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்கும்போது இவங்க 2 கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி வைக்கும்போது இது ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு 2 கட்சியோட தலைவர்களும் நம்புகிறாங்க. இது எப்படி சார் பார்க்கலாம்? அவர்கள் நம்பிக்கை தப்பு கிடையாது, அவங்க நம்பலாம். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. 23% அதிமுக வாங்குச்சு. அதில் எஸ்டிபிஐயோடது, புதிய தமிழகத்தோடது, தேமுதிகவோடது வாக்குகள் எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா கூட 20% எடப்பாடிட்டு இருக்குது. 43%, 45% இருந்த கட்சியை 20% ஆக்கிட்டாரு. 20 இருக்குது. என்டிஏட்ட 18.5 இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா 38 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தானே அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். இது தவறு. அரசியலில் 2 4 ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. 2 3 ஆகும். 2 1 மாறும். அதுதான் அரசியல். ஏன் அதை சொல்கிறேன்னா, 20% எடப்பாடிட்டு இருக்குது, 18.5% என்டிஏல இருந்தது. இப்போ எங்கே இருக்குது? என்டிஏல யார் இருக்கா? எடப்பாடி வேண்டாங்கிறவன் தானே பல பேர் திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாமல் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். இப்போ எடப்பாடியே உள்ளே வந்ததுக்கு பிறகு என்டிஏலேருந்து தினகரன் வெளியே வந்துட்டார், திரு ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார். எடப்பாடியின் எதிர்ப்பு வாக்குகள் சேர்ந்தது தான் அந்த 18.5. ஏறத்தாழ 10% மேலே குறைஞ்சிரும். அப்போ 7 8 தான் தேரும். எடப்பாடியிலும் இப்பொழுது 20 இல்லை, அது 20க்கு கீழே வந்து விட்டது. அன்றைக்கு இது கேப்டன் விஜயகாந்தனுடைய மரணம் ஒரு அனுதாபத்தை உருவாக்கியது. விருதுநகரில் பெரிய ஓட்டு வாங்குறதுக்கு காரணம் தேமுதிகவுடைய வாக்குகளும் கூட. அதே மாதிரி இது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியுடைய ஓட்டு, எஸ்டிபியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு விழுந்தது. ஏன்னா அவர் பாஜகவோட கூட்டணி வைக்கலன்றக்காக ஓட்டு போட்டாங்க. நான் சொல்ல அவங்களுக்கு புரியுது. இவையெல்லாம் என்ன ஆகும்? இவையெல்லாம் குறையத்தானே போகும். ஆக 18 இந்த 18 20ன்றலாம் கிடையாது. ஏறத்தாழ இப்பொழுது 15க்கும் கீழே வந்துடும். இப்போ திரு விஜயனுடைய அரசியல் பிரவேசம் புதுமுக வாக்காளர்களை அதிமுகவில் நட்சத்திர அந்தஸ்து, நீங்கள் ஒன்றும் வேணாம் இருந்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கேப்டன் உருவாக்கினார். தேமுதிகவுக்கு திமுகலேருந்து யாரும் போகல, ஆனால் அதிமுகலேருந்து யாரெல்லாம் போனாங்க. அண்ணா காலத்து அரசியல் பண்டூட்டி போனார். அம்மாவினுடைய அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் போனார். அம்மாவின் அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த மருகாபுரி பொன்னுச்சாமி போனார். ஆஸ்டின் போனார். நான் கூட போனேன். அப்போ என்ன, நட்சத்திர கரிஷ்மேட்டிக் லீடரை விரும்புறது யார்கிட்டம் இருக்குன்னா அதிமுகவை ஆதரிக்கிறவர்கள் மற்றும் அதிமுகவினரிடம் அந்த நட்சத்திர அந்தஸ்தை பார்த்து நகரக்கூடிய பண்பு உண்டு. அப்படிங்கிற போது விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தால் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போவது அதிமுக தான். அதிமுகவினுடைய இளையோர் வாக்கு, அதிமுகவினுடைய நட்சத்திர அந்த சினிமா கரிஷ்மேட்டிக்கை விரும்பக்கூடியவர்கள். 2வது இங்கே கட்சி உடஞ்சிருச்சு, இரு சமுதாய கட்சி மாதிரி போயிடுச்சு. இந்த கட்சி அவ்வளோதான். தோற்று கொண்டே இருக்கிற போது படை வீரர்களுக்கு நம்பிக்கை இழப்பு வந்துடும் அல்லவா? ஆக அங்கே இருக்கக்கூடியவர்கள் நகரக்கூடிய இடமாக தாவேக மாறும். அதனால் அதிமுக இப்போ நான் சொல்கிறேன், வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரை 2ஆம் இடத்தை விஜயிடமிருந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். அது அவருக்கு பேர் ஆபத்தாகத்தான் அது மாறும். அடுத்த கேள்வியை விஜயை நோக்கி தான் வர்றான்னு பார்த்தேன். இப்போ திருச்சியில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை திருச்சியிலேருந்து தொடங்குறாரு. வாரம் சனிக்கிழமை தேர்வு செஞ்சு அவர் பயணிக்கிறாரு. அப்போ கடந்த சனிக்கிழமை அவர் பயணத்தை தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் எடுத்துக்குது. ஒரு பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு மக்கள் எழுச்சியாக ஒரு தலைவரை எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கலாமா, இல்லை ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தான் அப்படின்னு அதை சொல்லி? அவர் வெறும் நடிகரை பார்க்க வந்த கூட்டம் என்று சொல்லியும் நகர்ந்து போய்விட முடியாது. அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட கூட்டம் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அனைத்திந்திய அதிமுக சரிந்து கொண்டிருக்கும் காலத்தில்
கலைஞர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லாத காலத்தில் ஒரு வெற்றிடம் இருப்பதாக மக்கள் உணர்கிற காலத்தில் ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. தொடக்கம் சரிதான், விக்கிரவாண்டியில் மாநாடு. அதற்கு பிறகு அந்த இயக்கத்தை அரசியல்படுத்துவதிலே ஒரு தேக்க நிலை உருவாகியிருப்பதாக நான் கருதுகிறேன். ஆட்சிக்கு என்னோட வாங்க, ஆட்சியில் பங்கு தருகிறேன்னு சொன்னார். ஆனால் ஒரு கட்சி கூட இன்னும் போகலை, ஒரு அரசியல்வாதி கூட அவங்க போகல. அப்போது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் மீது ஒரு ஐயம் எல்லோருக்கும் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கூட்டம் வருது, நிச்சயமாக வரும். இப்போ என் கிராமத்தில் என் வீட்டுக்கு ஒரு நடிகர் வருகிறார், பிரபல நடிகர் வருகிறார்னு சொன்னால் என் கிராமமே என் வீட்டு வாசலில் நிற்கும். அப்படி நிற்கிற அந்த கிராமம் பூராமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டது, முதல்வராக ஏற்றுக்கொண்டு விட்டது என்று நம்பக்கூடாது. எல்லோரையும் ஈர்த்த எம்ஜிஆரும் ஆகலாம், எத்தனையோ பேரை அரசியலுக்கு வந்து சோபிக்க முடியாமல் போன நடிகர்கள் வரிசையிலும் போய் சேரலாம். அது உங்கள் செயல்பாடு, நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, அணுகுமுறை, நிர்வாகம். உங்களுடைய நிர்வாகம் உங்களுடைய அரசியல் வெற்றியை தீர்மானிக்கும். இப்போ கலைஞருடைய நிர்வாகம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடைகாப்பது போல கட்டி காத்த அந்த இராணுவ கட்டுக்கு போக, அவையெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அவையெல்லாம் தாவேக்காவில் இன்னும் சரியாக தொடங்கவில்லையோ என்கிற நிலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 75 வயதான ஒரு பவள விழா கண்ட திமுகவையும் ஒரு 53 வயது பொன் விழா கண்ட அண்ணா திமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முனைப்பும் முஸ்தீபும் உழைப்பும் நிர்வாகமும் மிகச்சரியாக இருக்கணும். அதற்கு அவர்கள் இன்னும் திட்டமிடணும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் நெரிசல் வரும், அந்த ஊரில் கூட்டம் வரும், ஊரே ஸ்தம்பிக்கும், மறுப்பதற்கில்லை. காரணம் இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு பிரபலமான நடிகர் வர்றாரு, திரையில் பார்த்தவரை தரையில் பார்க்கலாம்னு சொன்னால் அத்தனை பேர் ஒன்று சேருவாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாருமே விஜய் வர்றாரா பார்ப்போம்னு போவாங்க. அப்படி வரக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள மாவட்டத்திலிருந்து இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள். ஆக ஒரு கூட்டம் திருச்சியில் கூடியது, ஒரு கூட்டம் மதுரைகளுக்கு நகர்கிறது, அடுத்து திருச்சியில் நகர்கிறது, ஒவ்வொரு ஊருக்கும் கூட்டம் வரும். ஆனால் அந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியலிலே நாம் ஒரு முதன்மை சக்தியாக வந்துவிட்டோம் என்கிற நினைப்பு வந்து விடக்கூடாது. அப்படி தோணலை எனக்கு. ஏன்னா முதல் தேர்தலில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற பொறுத்து தான் அவர்களை அரசியல் அவர்களை நம்பும், அரசியல் அவர்களை நோக்கி நகரும். முதல்ல அரசியலே பார்க்கும், இவர் சரியாக தானா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கணும். சார், அன்றைய தினமே நம்ம பெரம்பலூரில் கூட்டத்தை பார்த்தோம். அதாவது திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் 3 மாவட்டங்களில் 4 இடங்களில் பேசுகிறதா இருந்தது. 2 இடங்களில் பேசிட்டார். குன்னத்தில் ஒரு நேரம் கருதி ஒரு 10 மணி வாக்கில் கையை செஞ்சுட்டு போயிட்டார். 12:30 மணி வரைக்கும் பெரம்பலூரில் அவர் வருவார்னு சாலைகள்லேயே காத்திருந்த பொதுமக்களுடைய அந்த காத்திருப்பை நம்ம பார்க்குறோம். இது வந்து தமிழக அரசியலில் எதை உணர்த்துதுங்க சார் இந்த காத்திருப்பு? இல்லை, என்ன, விஜய்க்கு மக்கள் திரளுவார்கள், மக்கள் அவரை பார்ப்பதற்கு கூடுவார்கள், அவரை காத்திருப்பார்கள், மிக பெரும் எழுச்சி உருவாகும். ஆனால் அதனை அவர் அரசியல்படுத்தி அதனை தனக்கான ஓட்டுகளாக, தனக்கான தொண்டர்களாக, தன்னை ஏற்பவர்களாக மாற்றுவதற்கு என்ன முயற்சிகளை எடுக்கப் போகிறார் என்பதுதான் முக்கியம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு எல்லாருமே எம்ஜிஆர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் 75 இடத்துல 50-60 வருஷம் அரசியலில் புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி அப்படின்ற அளவில் கடந்து அதுக்கு பிறகு எவ்வளவோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் அமைந்த தெரியலை. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு தருணம் சரியாக இருக்கிறது, காலம் சரியாக இருக்கிறது, களமும் சரியாக இருக்கிறது. எடுத்தோடனே ஆட்சியை பிடிப்பார்னு நான் எதிர்பார்க்கல. முயற்சித்தால் எடப்பாடியை பின்னுக்கு தள்ளி எதிர்கட்சின்ற இடத்துக்கு கூட வர முடியும். 26 சொல்கிறீங்க. புரட்சித் தலைவர் அம்மா எடுத்தோடனே 89 எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் முதலமைச்சர் இடத்துக்கு போனாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, எடுத்த உடனே அப்படி சாதாரணப்பட்டதில்லை. திரு மு க ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னு சொன்னால் எவ்வளவு கால உழைப்பு, எவ்வளவு போராட்டம், அதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. அவ்வளோ சாதாரணமாக புரட்சி தலைவரே கூட எல்லாரும் சொல்கிறாங்க 72 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சர் ஆகிட்டார். அப்படி இல்லை, அவர் அரசியலை 53 ஆரம்பிச்சிட்டார். அவர் அரசியலை 53 ஆரம்பிச்சிட்டார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அவர் ஒரு முக்கியமான காரணங்கள். அவரும் கலைஞரும் உழைத்த உழைப்புகள் எல்லாம் சாதாரணப்பட்டதில்லை. அரசியல் அவர்களை பிரித்திருக்கலாம், அது வேற. திமுகவுக்கு அண்ணா ஆட்சியில் அமர்வதற்கு கலைஞரும் புரட்சி தலைவரும் இணைந்து உழைத்தார்கள். அண்ணா விட்டு போன அடுத்த நிலைக்கு திமுகவை கொண்டு வருவதற்கு அதே கலைஞரும் புரட்சி தலைவரும் மீண்டும் உழைத்தார்கள். அதற்கு பிறகு பிளவு வந்தது. அதனால் எம்ஜிஆர் 72 ஆரம்பித்து முதல் தேர்தலே பிடிச்சிட்டார் அப்படி சொல்ல முடியாது.
அவரும் கடுமையாக கிட்டத்தட்ட 53லேருந்து கணக்கு பண்ணணும். நீங்கள் 53லேருந்து கணக்கு பண்ணி 77 ஆட்சி பிடித்தார் என்று சொன்னால் அவருடைய அரசியல் அனுபவம் என்பது இது ஏறத்தாழ 30 வருஷம். அப்படி தான் எடுத்துக்க முடியும். சார், குறுக்கீடு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். 67ல் அண்ணா வந்து ஒரு புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார். 77ல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார். 2026ல் அந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களோட முழக்கங்களை பார்க்க முடியுது. பொதுக்குழு ஆரம்பித்து மதுரை மாநாட்டு மேடையில், அப்புறம் அவர்களுடைய பிரச்சார வாகனத்திலே கூட ஒரு நடுவில் விஜய் இருக்கார், 2 பக்கமும் அண்ணா எம்ஜிஆர் இருக்காங்க. அதில் கீழே இருக்கிறது 66, 77, 2026ன்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்த மட்டும்தான்? இல்லை, வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளை நானும் நிகழ்த்துவேன் என்று தன்னம்பிக்கையோடு கையில் எடுப்பது தவறு கிடையாது. திரு விஜய் அவர்களுடைய ஆசையும் அபிலாஷையும் நியாயம்தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 67ல் நிகழ்த்தப்பட்ட சாதனைக்கு விதையிடப்பட்டது எப்போ தெரியுமா? 1916ல் தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் நலச்சங்கம், திராவிடர் கழகம், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம். பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அறிக்கை லைட்டை கையில் எடுத்துக்கிட்டு அண்ணா ஊரெங்கும் சென்று உழைத்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களும் தனி விமானங்களும் ரயிலும் பஸ்ஸும் அப்போ கிடையாது. உட்கட்டமைப்பே இல்லை. மண் சாலைகள், சவுடு ரோடுகளில் போகணும், மின்சாரம் இல்லை, கைவிளக்கு கையிலே அறிக்கை லைட்டை கைவிளக்கை ஏந்தி கொண்டு ஊரெல்லாம் சென்று உழைத்தார். இரவிலே முழிப்பதற்கு அந்த தூக்கத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பொடிதான் அண்ணாவுக்கு புற்றுநோயாக மாறியது. அப்படி 50 வருஷம் 1916ல் தொடங்கி 67ல் ஆட்சி பிடிக்கிறார். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், 51 வருஷம், அரை நூற்றாண்டு போராட்டம். அதே போல் நான் சொன்ன மாதிரி 77ல் புரட்சித் தலைவர் ஆட்சி பிடித்தார்னா அவருடைய அரசியலை 53ல் தொடங்கிட்டார். ஆக 67ம் 77ம் நல்லா இருக்குது சொல்ல. ஆனால் அந்த இலக்குகளை நீங்கள் தீர்மானிப்பது தவறு கிடையாது. அந்த இதுதான் என் இலக்கு என்று சொல்வதில்லை தவறு கிடையாது. ஆனால் அதை எட்டி பிடிப்பதற்கான அவர்கள் உழைத்த உழைப்பு என்பது என்ன? அண்ணாவை சுற்றி யாரெல்லாம் இருந்தாங்க? புரட்சி தலைவர் டாக்டர் கலைஞர், நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நாஞ்சிலார், ஈவிக்கு சொல்லின் செல்வர் ஈவிக்கு சம்பத், திறமையாளர்களை ஆற்றலாளர்களை எல்லாம் குவித்து வைத்திருந்தார் அண்ணா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றுக்கு பயன்படுத்தினார். புரட்சி தலைவரும் அப்படித்தான். ஆனால் நீங்கள் யாரையெல்லாம் வச்சிருக்கீங்க? நீங்கள் தேர்வு செய்து வைத்திருப்பது யாரு? நீங்கள் சரியான தளபதிகளை தேர்வு செய்து விட்டால் மன்னன் போர்க்களத்திற்கு போக வேணாம், பட்டாபிஷேகத்துக்கு போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? அரசியல் என்பது ஒரு கூட்டு முயற்சி. அரசியல் என்பது கூட்டு முயற்சி. அதில் ஒளிபெருக்கி கட்டுவதிலிருந்து மேடை அமைப்பவருக்கு கூட பங்குண்டு. அவையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கான்றதை நம்ம யோசிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் மாநாட்டை முதல்ல கட்சியை தொடங்குகிற போது கொள்கை தலைவர்களிலே அண்ணாலாம் அவர் பேரோடு சொல்லலை, புரட்சி தலைவரோடெல்லாம் அவர் பிம்பப்படுத்தலை. ஆனால் எடப்பாடி இப்போ அதையெல்லாம் விட்டுட்டார். நான் சொன்னது தான், ஆக்க தெரியாதவன் காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரிந்தவன் அள்ளி கொண்டு போவான். நீ எம்ஜிஆரை ஸ்டாம்ப் சைஸில் போடுறாரு எடப்பாடி, தன்னை மட்டும் போட்டுக்கிறாரு, அம்மாவையே பின்னுக்கு தள்ளுகிறார். அண்ணாவெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் தான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை பற்றி கேட்டால் அது ஏதோ புராணம்ட்டார். ஆக தன் வரலாறே தெரியாதவர் எடப்பாடி. ஆக எடப்பாடி கைவிட்ட விஷயங்களை எல்லாம் இப்பொழுது திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆரை அண்ணாவையெல்லாம் கையில் எடுக்கிறார். அதற்கு காரணம் என்ன கேட்டால், அதிமுக இடத்தை அவர் தக்க வைக்க தன்வசப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். அதிமுக அபிமானிகளை அதான் சொல்கிறேன். முயற்சிகள் சரிதான், திட்டமிடல் சரிதான், உழைப்பு என்பது அதற்கு பட வேண்டிய கஷ்டன்றது சும்மா கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இங்கே உழைப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அந்த உழைப்பு பத்தாது. வெறும் மாநாடு மட்டுமே, இந்த ஜெமினி சர்க்கஸ் மாதிரி அதே சிங்கம், அதே புலி, அதே ட்ரில் மாஸ்டர், அதே கூடாரம், அதே டென்ட்டு, சென்னையிலே ஜெமினி சர்க்கஸ், திருச்சியிலே ஜெமினி சர்க்கஸ்ன்ற மாதிரி கூடாரத்தை நகர்த்தி கொண்டே போகிறதுன்றது அரசியலுக்கு சரியாக வராது. நீங்கள் ஒரே கூட்டத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் காட்டுறதுனால மட்டும் அரசியல் உங்களுக்கு ஆட்சியை தந்து விடும், அதிகாரத்தை கொடுத்து விடும் என்று கனவு காணக்கூடாது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது நான் சொன்னது போலதான். அண்ணாவின் போராட்டத்தை எடுத்து பாருங்கள், பெருந்தலைவர் காமராஜருடைய போராட்டத்தை எடுத்து பாருங்கள், இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அரசியல் போராட்டத்தை எடுத்து பாருங்கள், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசியல் போராட்டத்தை எடுத்து பாருங்கள். ஆக மிக கடுமையாக போராடணும். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம், உங்களுக்கு மக்கள் கூடலாம், மக்கள் திரளலாம். அவையெல்லாம் உங்களை நோக்கிய வாக்குகளாக, உங்களை நோக்கிய தொண்டர்களாக, உங்களை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் முன்வைக்க போகக்கூடிய கொள்கைகள் என்ன, லட்சியங்கள் என்ன, மக்களுக்கு கூட போகிற நம்பிக்கைகள் என்ன. சும்மா அவர் கோளாறு, இவர் சரியில்லை, அவர் சவரில்லைன்னு சொல்லி பழி சுமத்தி விட்டே போக முடியாது.
மோடி சரியில்லை, திமுக சரியில்லை, பாஜக சரியில்லை என்று பழி போடுகிற அரசியல் மட்டுமே உங்களுக்கு பதாகையை கொண்டு வந்து தலையில் வைத்துவிடும் என்று கனவு காணக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், தீர்வை சொல்லுங்கள் என்று மக்கள் நினைப்பார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் செஞ்சால் இந்த 67, 77 கனவுகள் சாத்தியப்படலாம். அது 2026க்கு சாத்தியப்படும் என்று அவர்கள் நம்பினால் அது அதீத நம்பிக்கையாகத்தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். திருச்சி பரப்புரை அந்த கூட்டத்தில் திருச்சி அரியலூரில் பேசும்போது அவர் திமுகவில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அல்லது இந்த மகளிர் உரிமைகள்லாம் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா அப்படின்னு சில சொல்கிறாரு. ஓசியில் போகிறீங்கன்னு விமர்சிக்கிறாங்க, அந்த இலவச பேருந்து பயணத்தெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு கிட்டத்தட்ட அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட பாணியை கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது. சொன்னார்களே செய்தார்களா, இவங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. இது அவங்ககிட்ட இருந்து அட்மையர் பண்ணி அந்த அரசியலை வரைச்சிக்கிறாருன்னு பார்க்கலாமா? தான் தன்னுடைய பேருந்துகளில் வந்து அண்ணாவின் படத்தை மாநாட்டில் முகப்பில் எம்ஜிஆரின் படத்தை எல்லாம் போட்டவர். எம்ஜிஆர் பாணி, வெற்றி பெற்ற பாணியெல்லாம் கையில் எடுக்கிறார். அப்படி தான் நான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா புரட்சித் தலைவர் அம்மா போல பேசுகிறாங்க, செய்தீர்களா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் செய்வீர்களா அந்த துணையில் இருக்குது. ஆமாம், இவையெல்லாம் ஒரு காலத்தில் வெற்றி பெற்ற தலைவர்களுடைய சாயல். அதை அவர் கையில் எடுக்கிறாருன்றது ஒன்றும் தவறு கிடையாது. குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டே போகிறாங்க. அதுதான் நான் சொன்னது தான். வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே ஒரு ஆட்சியை வீழ்த்து விடாது. வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே ஒரு ஆட்சியை உங்களிடம் ஒப்படைத்து விடாது. நீங்கள் தீர்வுகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போல்லாம் மேடையில் பேசக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் அறிவாளிகள், ஆற்றலாளர்கள், பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, அப்படிலாம் டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர்னு எதிரே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களெல்லாம் அப்பாவி மக்கள், அறியாத மக்கள், படிக்காத மக்கள். ஆனால் இப்பொழுது களம் அப்படி இல்லை. மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களை விட அறிவார்ந்தவர்களும் ஆற்றலாளர்களும் எதிரே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சரிப்பா, இவர் வந்தால் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்பான். உங்களிடம் தீர்வை சொல்லக்கூடிய திறமை இருக்க வேண்டும். புரியுதாங்களுக்கு? பழி சொல்ல தெரியுதப்பா, வழி சொல்ல தெரியலையே, இவர் என்ன செய்வாரா, இவர் வந்தால் மட்டும், இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பே இப்படி பண்ணுறாங்களே, உங்கள் கட்சியிலே அந்த அந்த குற்றச்சாட்டு வருதே, பதவிக்கு பணம் வாங்குறாங்களே, அதுங்க இதுங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லுவான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், பாணிகள் எல்லாம் சரி, பிறரை பின்பற்றுவதெல்லாம் சரி, உங்களுக்கான நீங்கள் யார் என்பதை மக்கள் கண்கொண்டு கவனிப்பார்கள். விஜய் அவர்களுடைய முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆனால் அதற்கு முதலமைச்சராக, முதன்மை சக்தியாக தான் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உழைப்பும் திட்டமிடலும் அதற்கான நிர்வாகமும் இன்னும் அங்கே தொடங்கவே இல்லை என்று நான் கருதுகிறேன். திருச்சியில் விஜய் பரப்புரை செய்து கொண்டிருந்த நேரத்திலே அவர் பேசக்கூட இல்லை. அதுக்கு முன்னாடியே திமுக தொண்டர்களுக்கு 30 விழா தொடர்பாக ஒரு மடல் எழுதினார் முதல்வர் ஸ்டாலின். அப்போது அதில் வந்து மக்களுக்கு இடையூறு செய்யும் கட்சி அல்ல திமுகன்னு சொல்கிறாரு. கொள்கையில்லா கூட்டம்னு விமர்சிக்கிறாரு. பழைய எதிரியோ புதிய எதிரியோ எந்த கும்பனாலையுமே திமுகன்ற எகிர்கோட்டையை அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இதை இப்போ வந்து திமுக தலைமை வந்து விஜய்க்கு ரியாக்ட் பண்ண தொடங்கியிருக்கிறதா பார்க்கப்படுது. டிஸ்டர்ப் ஆகுறாங்களா இல்லை பதிலடி கொடுக்கணும்னு? இல்லை, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் என் அரசியல் எதிரி என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டங்களிலும் தொடர்ந்து விஜய் விமர்சிக்கிறாரு. அப்படி இருக்கிற போது பதில் சொல்லணும்னா பயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க, பதில் சொல்லணும்னா பயப்படுறாங்கன்னு, பதில் சொன்னாலும் பயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எது சொன்னாலும் ஒரு விமர்சனம் வரத்தான் செய்யும். இப்போ அவர் சொல்லிக்கிறது வந்து என்னென்னா, கொள்கை 2 விஷயந்தான். கூடுகிற கூட்டம் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறார்கள். இப்போ நம்ம திருச்சியிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 15,000 பேர் வேலைக்கு போகலுங்கிறாங்க. பெல்லில் வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் போக முடியாமல் ஆயிடுச்சுங்கிறாங்க. காரணம், விமான நிலையத்திலே நீங்கள் இப்போல்லாம் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் 5 மணி நேரம் காத்துருந்துருக்காரு. விமான நிலையத்தில் வந்து இந்த பேரிகார்டெலாம் ஒட்டச்சு கடிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன். இளைஞர்கள் என்பது திரட்டுவது ஈஸி, அவர்களை நெறிப்படுத்துவது என்பது கஷ்டமான விஷயம். அதை நெறிப்படுத்துகிற வேலையை தான் கரெக்டாக செய்யணும். ரொம்ப நான் சொல்ல புரியுதாங்களுக்கு? அதைத்தான் கலைஞருடைய எழுத்துக்கள் கட்டுண்டு கிடந்தது தொண்டர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய விழியசைவில் கட்டுண்டு கிடந்தது அன்றைக்கு அதிமுக தொண்டர்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஒற்றை குரலில் அத்தனை லட்சம் பேரும் பின்பற்றுவாங்க. ஆக தொண்டர்கள் கூடுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி சலசலப்பு, இதை பிக்கிறது அதை பிக்கிறது அதெல்லாம் அங்கே அதிகமாக நடக்காது. அப்போ ரசிகர்களாகவே அல்லது பார்க்கணுன்னு வரக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் இந்த இஷ்யூஸ்லாம் வரும். இதைத்தான் முதலமைச்சர் விமர்சித்திருப்பதாக நான் கருதுகிறேன். விமர்சனங்கள் நீங்கள் விமர்சிக்கிற போது பதில் விமர்சனம் வரத்தான் செய்யும். அதில் பக்குவமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம், தவறு கிடையாது. ஓகே, இந்த கேள்வி ஏன் முன் வச்சுன்னா 11ஆம் தேதி அவர் பயணத்தை முடிக்கிறாரு. 14ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரே நாளில் 16 திமுக அமைச்சர்கள் விஜய்க்கு வந்து பதிலடி கொடுக்குறாங்க. இது வரைக்கும்
அவர் கடந்து போனவங்க அவர் தொடர்பான கேள்வி கடந்து போயிருக்காங்க. அன்னைக்கு அவர் வாக்குறுதிகளை பார்க்கல, திருச்சியோட வளர்ச்சியை பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ திமுக தலைமையிலேருந்து அட்டாக் பண்ணுங்க, இவங்களும் நம்மளோட எதிரி தான் அப்படின்னு சொல்ல ஒரு அறிவுரை பறந்துக்கிறதா பார்க்கலாம். இல்லை, ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது. அதிமுகவை பற்றி அவர் எந்த விமர்சனமும் வைப்பதில்லை. அதை அவர் சொல்லிட்டார். அதிமுகவே தாவேக்காவை அதிமுகவாக்குவது தான் அவருடைய பிரைம் கோலாக இருக்குது, முதல் இலக்காகவே இருக்கிறது. அதனால் அவர் அதிமுகவை திட்டாமல் தொண்டர்களை தன்வசப்படுத்துவதற்கு விஜய் திட்டமிடுகிறார். ஆனால் இவர்கள் போகிற இடத்தெல்லாம் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். திமுக ஆட்சியின் மீது, நிர்வாகத்தின் மீது குறைகளை சொல்கிறார்கள். அப்போ பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு இல்லையா? அதனால் இன்னொன்று சொல்ல மாதிரினா, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, விஜய் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. பத்திரிகை இந்த KN நேரு திருச்சி அவர் அங்கே பிரபலமான ஒரு அரசியல் தலைவர். இப்போ அவருடைய இடத்துல நடந்த கூட்டம்ன்றனால அங்கே திருச்சியில் ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அது குறித்து கேட்குற போது அவர் பதில் சொல்கிறாரு. அதுபோல் திரு மகேஷ் பொய்யாமொழி, அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபல அரசியல்வாதி. அரியலூரில் பார்க்கும்போது சிவசங்கர் ஆமாம், அவர் சிவசங்கரன் பேசுகிறார். அப்போது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது அவர்கள் பதில் சொல்கிறார்கள். பதிலே சொல்லலைன்னு சொன்னால் பயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க, பதில் சொன்னாலும் பயப்படுறான்னு சொல்லுவாங்க. ஆளுங்கட்சிக்கு அண்ணா சொன்னது போல தான், வெறுங்க கரண்டியை கையில் எடுத்து கொண்டு போகிறவன் ஆட்டிகிட்டே போகலாம். கரண்டியில் என்ன இருந்துன்னு வச்சுங்களேன், வந்து ஆடி ஓடி போக முடியாது, மெதுவாக பவ்யமாக தான் நடந்து போக முடியும். அதுபோல் அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் அவையெல்லாம் அதை செஞ்சு தான் ஆகணும் அவங்க. ஓகே, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய அரசியலை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. எல்லா தேர்தல்களையும் தனிச்சு போட்டிட்டு இருக்காரு. இந்த முறை வந்து விஜய் மீதான விமர்சனத்தை ரொம்ப கூர்மைப்படுத்துறாரு. ஒரு கட்ட வரைக்கும் தம்பி அரசியலுக்கு வரணும்னு வரவேற்றது, இப்போது உன்னை யார் அரசியல் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாக அணில் அப்படின்ற வார்த்தைகள்லாம் குறிப்பிட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கான காரணமாக என்ன சார் பார்க்கலாம்? இப்போது திமுக விஜயை விமர்சிக்கிறது என்று சொன்னால், விஜய் திமுக விமர்சிக்கிறார், அதனால் பதில் சொல்கிறாங்க. ஆனால் திரு சீமான் அவர்களை விஜய் விமர்சிப்பதே கிடையாது. ஆனாலும் சீமான் கடுமையாக விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? விஜயின் அரசியல் பிரவேசம் தன்னை பாதிக்கும் என்று அவர் பயப்படுகிறார், தன்னை பாதிக்கும் என்று நம்புகிறார். திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு இந்த இரு கட்சிகளுக்கும் வாக்களிக்க மாட்டோம் என்று நினைத்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தாங்க. இப்போ அந்த இடத்திற்கு விஜய் வர்றார். இவரை விட ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அவர், ஒரு பெரிய சினிமா பிரபலம், இவர் ஒரு முன்னாள் இயக்குனராக இருந்தவர் தான். ஆக அவருடைய வருகை தன் இயக்கத்தையும் தன்னுடைய வாக்கு வங்கியையும் பறித்து விடுமோ, தன்னை பாதிக்கும் என்று அவர் பயப்படுகிறார். அப்போ அதனால் என்ன பண்ணுறாருன்னா கடுமையாக மோதுகிறார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். விஜய் மீது சீமான் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நாம் தமிழர் வந்து அவர் என்னென்னா தாவேகா விசஸ் நாம் தமிழர்னு கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறார். அவர் அந்த இடத்திற்கு வந்துடணும்னு நினைக்கிறார். ஸோ இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நேரத்தில் அவரோடு இணைந்து அரசியல் பண்ணுறதுக்கு அவர் ஆசைப்பட்டிருக்கார். தம்பி என்றது முன்னாடி சொன்னார். இணக்கமான அரசியலை விஜயோடு முன்னெடுப்பதற்கு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். ஒருவேளை தன்னையே விஜய் ஏற்றுப்பார், இணைந்து அரசியல் பண்ண தான் அவர் விரும்பியிருப்பார் போல. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் திரு விஜய்க்கு இல்லை என்று தெரிந்தவுடன், இந்த எண்ணெய் கட்டிக்க மாட்டோம்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளையை பற்றி தப்பாக பேசிட்டு தெரிவாங்க. அதுபோல தான் நான் திரு சீமான் அவருடைய கோபத்தை நான் பார்க்கிறேன். இணக்கமான அரசியலை மேற்கொள்வதற்கு பலமுறை விஜயோடு முயற்சித்து விட்டு அது சாத்தியப்படாத நிலையில் கடுமையாக பாய்கிறார். இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்தின் வருகை நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பை உருவாக்கும் என்று அவர் பயப்படுகிறார். இதுதான் இந்த விமர்சனங்களுக்கு காரணமாக இருக்கும். இப்போது இந்த கேள்வி வந்து ரஜினி அவர்களுடைய பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இளையராஜாக்கு நடந்த அந்த பாராட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்னோட நண்பர்னு விழிச்சிட்டு, அவர் தமிழக அரசியல், இந்திய அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருக்கார், பழைய எதிரிகளோ புதிய எதிரிகளோ எல்லாரையும் 26 பார்த்துக்கலான்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் விஜய் தான் மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. 26 புதிய எதிரிகளையும் சமாளிக்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அப்படின்னு ரஜினி சொல்கிறாரு. இந்த பேச்சுக்கோட பின்னணி என்ன சார் பார்க்கலாம்? அரசியல் தான் அது, முழுமையான அரசியல் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரவணைப்பு அரசியல், நிர்வாகத்தில் அவர் செலுத்தக்கூடிய கவனம், இந்திய அரசியலிலேயே இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணின்னு சொன்னால் கூட அதில் அந்த இந்தியா கூட்டணியவே கட்டமைத்து போகக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு பிரதான கட்சியாக இருக்கிறது. இந்திய அரசியலிலேயே திமுக ஒரு பெரிய இடத்துல வந்திருக்கு, தொடர் வெற்றிகள். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மூத்த கலைஞனா அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை பாராட்டுவதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார். அப்படி பாராட்டுகிற போது கண்ணு கட்டிய தூரத்தில் தேர்தல் இருக்கிறது. அந்த தேர்தலில் நீங்கள் பழைய எதிர்ப்பு யாராக இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ள தயார்ன்ற ஒரு உற்சாகத்தோடு இருக்கீங்க என்பது ஒரு சபை நாகரிகம், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான்.
அவர் புதிய எதிரி என்று நிச்சயமாக விஜய் சொல்லியிருக்கலாம். ஆனால் திமுக அவங்க தானே பேசிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உங்களுடைய அனுபவத்தாலையும் உங்களுடைய உழைப்பாலையும் உங்களுடைய முயற்சியாலையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படிங்கிறது ஒரு சபை நாகரிகம். அந்த பாராட்டில் ஒன்றும் தவறு இருப்பதாக நான் படலை. ஓகே சார். சார், இறுதியாக ஒரு கேள்வி. 2026 சட்டமன்ற தேர்தல் காலத்துக்கு இன்னும் ஒரு 6 மாத கால இடைவெளி தான் இருக்கிறது. இந்த 2026 களம் யாருக்கெல்லாம் சாதகமாக அல்லது பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய நிலை நீடித்தால் முதலிடத்தை மிக கம்ஃபர்ட்டாக திராவிட முன்னேற்ற கழகம் தக்க வைத்து கொண்டு 7வது முறையாக திமுக ஆட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்து கொண்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய முதல் வரலாற்றை திமுக நிகழ்த்தி காட்டும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்க சூழலை தான். 2ஆம் இடம் 3ஆம் இடத்திற்கு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி அப்படி தான் இருக்கும். தாவேகா நிச்சயமாக எடப்பாடியினுடைய பிளவுவாத அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜகவோடு பொருத்தமில்லாத அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி இன்னைக்கு வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியை முறித்த போது அதிமுக தொண்டம் பூரா பட்டாசு வெடிச்சான். பாஜகவோடு கூட்டணி வச்ச போது எங்கேயாவது இனிப்பு கொடுத்தானா? எங்கேயாவது பட்டாசு வெடிச்சானா? ஆக அதுதான் நான் சொல்கிறேன், இது இணக்கமற்ற கூட்டணியாக இருக்கிறது. ஏன்னா எடப்பாடியே ஒரு பகையை உருவாக்கி வச்சுட்டார். உருவாக்கி வச்சுட்டு இப்போ அவருக்கு பிரச்சனைன்னு அவர் போய் சேர்ந்துக்கிட்டார். ஆனால் கீழே களத்தில் இன்னும் பொருந்தாமல் இருக்கிறார்கள், சேராமல் இருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் விஜயை நோக்கி களத்தை மாற்றலாம். 2ஆம் இடத்திற்கு விஜய் எடப்பாடி போராட வேண்டிய நிலை வரும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் அதை தான் கருதுகிறேன். ஓகே சார், நன்றி சார். மிக்க நன்றி.